ஹலோ ஆஸ்பரண்ட். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 7ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் புத்தகத்துல இருக்கிற உரைநடை தான் வந்து பார்க்க போறோம். இயல் 3ல உரைநடை உலகம் என்ன தலைப்பு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. பேசும் ஓவியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நுழைய முன் பார்ப்போம். ஆயக்கலைகள் வந்து என்னன்னா 64 அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல ஒன்று தான் வந்து பாத்தீங்கன்னா ஓவியக்கலை. காண்போருடைய கண்ணையும் கருத்தையும் கவர்ந்திழுக்கும் ஆற்றல் வந்து என்னன்னா ஓவியத்துக்கு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஒரு கருத்தை வந்து நம்ம சொல்லணும் அப்படின்னா அத வந்து நம்ம பேச்சாலும் தெரிவிக்கலாம். அத வந்து என்னன்னா, ஓவியத்தாலயும் வந்து தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுல வந்து என்னன்னா, பேச்சாலயும், எழுத்தாலயும் நம்ம ஒரு கருத்த தெரிவிக்கிறத காட்டியும், ஒரு ஓவியத்தால வந்து என்னன்னா, மிக நுட்பமாக அந்த கருத்தை வந்து புரிய வைக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா, ஓவியத்தை நுண்கலைகளுள் ஒன்றாக வந்து என்னன்னா சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. இத்தகைய சிறப்புமிக்க ஓவியக்கலை பற்றி வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த பகுதியில அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்க பாருங்க, இதுல நிறைய ஓவியங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு அருங்காட்சியகத்துல வைக்கப்பட்ட ஓவியங்களை பத்தி காட்டியிருக்காங்க. ஒரு விடுமுறை நாள் என்று பாத்தீங்கன்னா கண்ணனும் மணி 2 பேருமே வந்து என்னன்னா நண்பர்கள். அவங்க 2 பேருமே வந்து அரசு பொருட்காட்சி கூடத்துக்கு வந்து என்னன்னா போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு அரங்காக என்னன்னா பார்த்துக்கிட்டே கண்டு கழித்தவாறே வந்து போறாங்க. இறுதியில பாத்தீங்கன்னா ஒரு ஓவிய கூடத்தை போய் அடையிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மணி வந்து சொல்றான், கண்ணா அந்த அறிவிப்பு பலகையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அந்த அறிவிப்பு பலகையில என்ன எழுதியிருக்குன்னா, ஓவியங்களை தொடாமல் பார்க்குமாறு வந்து எழுதியிருக்கு. ஓவியங்களை வந்து தொடாம பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. ஏன்னா ஓவியங்களை தொடர்ந்து எல்லாருமே தொட்டுக்கிட்டே இருந்தா அந்த ஓவியங்களுடைய வண்ணங்கள் வந்து அழிய ஆரம்பிச்சிடும். அதனால வந்து ஓவியங்களை தொடாமல் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. ஓவியங்களை தொடாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஓவியங்களுக்கு கீழே பாத்தீங்கன்னா ஒரு பொத்தான் இருக்கு, ஒரு சுவிட்ச் இருக்கு. அதை அழுதுனா பாத்தீங்கன்னா ஓவியங்கள் உங்களோட பேசும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க அந்த அறிவிப்பு பலகையில. அதை வந்து என்னன்னா மணி வந்து கண்ணனுக்கு காட்டுறான். அடுத்தது பாருங்க, கண்ணன் சொல்றான், மணி இங்கு குகை போன்ற வடிவமைக்கப்பட்ட பாறையில பாத்தீங்கன்னா அழகாக ஓவியங்கள் வந்து வரையப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறான். அந்த பொத்தானை அழுத்து குகை ஓவியம் என்ன சொல்லுதுன்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். மணி வந்து என்னன்னா பொத்தானை அழுத்துறான் கீழே இருக்க சுவிட்சை. குகை ஓவியம் வந்து என்ன சொல்லுது பாருங்க, நான் தான் குகை ஓவியம் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. பழங்கால மனிதர்கள்லாம் பாத்தீங்கன்னா குகைகள்ல தான் வந்து வாழ்ந்தாங்க. ஏன்னா வந்து என்னன்னா வெயிலையும் மழையில இருந்தும் பாதுகாத்துக்கிறதுக்காக, விலங்குகள்ட்ட இருந்து பாதுகாத்துக்கவும் குகையில தான் வந்து வாழ்ந்தாங்க. அங்குதான் பாத்தீங்கன்னா அவங்க முதல்ல ஓவியங்கள் வரைய ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. செய்திகளை பாத்தீங்கன்னா மற்றவர்களுக்கு தெரிவிப்பதற்காக அவங்க வந்து என்னன்னா வரைஞ்சு வச்சாங்க. இந்த சைட்ல பாருங்க, அந்த மாதிரி நிறைய ஓவியங்கள் இருக்கு. வேட்டையாடுற மாதிரி எல்லாம் ஓவியங்கள் வந்து இருக்கு. வேட்டைக்கு செல்லுதல், நடனம் ஆடுதல், போர் செய்தல் போன்ற காட்சிகள்லாம் வந்து வரைஞ்சு வச்சிருக்காங்க. அப்பெல்லாம் வந்து ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க வந்து என்ன மொழி வந்து தோன்றதுக்கு முன்னாடியே ஓவியக்கலை வந்து வளர்ந்துருச்சு. நம்மளால வந்து என்னன்னா நான் இதை செய்ய போறேன், அதை செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சொல்ல தெரியல. அதனால வேட்டையாடுற மாதிரி உருவத்தை வரைஞ்சு காட்டுவாங்க. அந்த மாதிரிலாம் வந்து நடனம் ஆடணும்னா நடனம் ஆடுற மாதிரி வரைஞ்சு காட்டுவாங்க. இந்த மாதிரி வரைஞ்சு காட்டினாதான் மற்றவங்களுக்கு இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்றது புரியும். அதனால இந்த காட்சிகள்லாம் வரைய ஆரம்பிச்சாங்க. நாங்கள் பெரும்பாலும் இந்த குகை ஓவியங்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் பெரும்பாலும் கோட்டு ஓவியமா தான் இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. கோடுகளை வச்சு கோடு மட்டும்தான் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஓவியத்திலேயே பாருங்க, வண்ணம்லாம் வந்து என்னன்னா அப்ப நிறைய கண்டுபிடிக்கல. அதனால கோட்டு ஓவியமா தான் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. மண் மற்றும் கல் துகள்களை கொண்டு என்னன்னா அவங்களுக்கு வண்ணம் தீட்டியிருப்பாங்க. மண் கல் துகள்கள் வச்சுதான் வந்து வண்ணம் தீட்டியிருப்பாங்க. புதுசு புதுசா கலர் கலரா வந்து என்னன்னா வண்ணங்கள்லாம் கிடையாது. எங்களை உற்று நோக்கினால் பாத்தீங்கன்னா பழந்தமிழரோட வாழ்க்கை முறையெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குகை ஓவியம் வந்து சொல்லுது. அடுத்தது பாத்தீங்கன்னா மணி வந்து சொல்றான், கண்ணா இங்க உள்ள சுவர் ஓவியத்தோட பொத்தான் அழுத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அடுத்தது சுவர் ஓவியம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சுவர் ஓவியம் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. மனிதர்கள் வீடு கட்டி வாழ தொடங்கிய காலம் முதல் பாத்தீங்கன்னா சுவர் ஓவியங்களாகிய எங்களை வந்து வரைஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அரண்மனைகள்ல வரைகிறாங்க, மண்டபத்துல வரைஞ்சு வச்சிருக்காங்க, கோவில்கள் போன்றவற்றில் பாத்தீங்கன்னா சுவர்கள்ல வரைவாங்க. சைடுல இருக்க சுவர்கள்ல வரைகிறாங்க, மேற்கூரைகள்லயும் வந்து என்னன்னா எங்களை வரைகிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. சித்தன்னவாசல் அப்படின்ற ஒரு ஊர்ல வந்து எங்களை நீங்க பார்த்திருப்பீங்க அப்படின்னு சொல்றாங்க. எங்களை எவ்வாறு வரைஞ்சாங்க தெரியுமா? அவங்க வந்து அந்த அந்த சுவர் ஓவியம் வந்து சொல்லுது, எங்களை எப்படி வரைஞ்சாங்க அப்படின்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வரைஞ்ச முறையை வந்து சொல்லுது. முதல்ல பாத்தீங்கன்னா ஆற்று மணல் இருக்குல்ல, அதோட வந்து சுண்ணாம்பை சேர்த்து வந்து என்னன்னா செவுத்துல தேய்ச்சி செவுத்த வந்து என்னன்னா சுவரை வந்து சமப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்றாங்க. சுவர் பாத்தீங்கன்னா ஈரப்பதமாக இருக்கும் போதே வந்து அவங்க வரைஞ்சிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆற்று மண்ணையும் சுண்ணாம்பையும் சேர்த்து சுவரை முதல்ல சமப்படுத்துவாங்க. சமப்படுத்தினாதான் ஓவியம் பார்க்க அழகா இருக்கும். சமப்படுத்துவாங்க. சுவர் ஈரமா இருக்கும் போதே வந்து வரைஞ்சிடுவாங்க. சுவர் வந்து காஞ்ச பிறகு உலர்ந்த பிறகும் வந்து என்னன்னா வரைவதுண்டு அப்படின்னு சொல்றாங்க. தஞ்சை பெரிய கோயில்ல பாத்தீங்கன்னா
சுவர் ஓவியங்களாகிய எங்களை ஏராளமாக காண முடியும். தஞ்சை பெரிய கோவில்ல நிறைய சுவர் ஓவியங்கள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கருவறை சுவர் சுற்றுச்சுவர்களிலும் மண்டபங்களிலும் சுவர்களிலும் வந்து என்னன்னா நாங்கள் அழகாக காட்சியளிக்கிறோம். கருவறையில இருக்க சுற்றுச்சுவர்ல வந்து என்னன்னா நிறைய சுவர் ஓவியம் இருக்கு. மண்டபங்களோட சுவர்கள் அதுலயும் வந்து நிறைய ஓவியங்கள் வரைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. நாயன்மார்கள்ல ஒருவரான சுந்தரர் அவருடைய வாழ்க்கை நிகழ்வுகளாக என்னன்னா வரைஞ்சிருக்காங்க சுவர் ஓவியத்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்தது சுவர் ஓவியம் முடிஞ்சது. மணி சொல்றான், கண்ணாவா அங்குள்ள துணி ஓவியங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. கண்ணன் பாத்தீங்கன்னா துணி ஓவியத்து பக்கத்துல இருக்கிற பொத்தானை வந்து அழுத்துறான். அடுத்தது பாத்தீங்கன்னா துணி ஓவியம் பேசுது. துணிகளில் ஓவியங்கள் வரையும் முறை வந்து என்னன்னா பழங்காலம் முதலே வழக்கத்துல இருக்கு. துணிகள்ல பாத்தீங்கன்னா ஓவியங்கள் வரைஞ்சு வைக்கிற முறை பாத்தீங்கன்னா அந்த காலத்துல இருந்தே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓவியம் வரைய பயன்படும் துணியை பாத்தீங்கன்னா எழினி, திரைச்சீலை, கிழி அப்படின்லாம் சொல்லிட்டு சொல்றாங்க. எழினி, திரைச்சீலை, கிழி அப்படின்னு சொல்லிட்டு ஓவியம் வரைய பயன்படுற துணியை வந்து சொல்றாங்க. மேலும் பாத்தீங்கன்னா படாம் அப்படின்ற பேர்லயும் சொல்லுவாங்க ஓவியம் வரைகிற துணிகளை. இப்படிலாம் வந்து சொல்லிட்டு அழைக்கிறாங்க. சீவக சிந்தாமணி காப்பியத்துல பாத்தீங்கன்னா குணமாலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைவி இருக்கா. சீவக சிந்தாமணியில சீவகன் அப்படின்றவருக்கு 8 மனைவிகள். அதுல ஒருத்தவங்க தான் வந்து குணமாலை. அவங்க குணமாலை என்னும் தலைவி பாத்தீங்கன்னா யானையை கண்டு அஞ்சிய காட்சியை வந்து சீவகன் வந்து என்னன்னா துணியில வரைஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சீவக சிந்தாமணி காப்பியத்துல. தற்காலத்துல பாத்தீங்கன்னா இவங்களை கலம்காரி ஓவியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. இது வந்து ஒரு ஸ்டைலாவே ஆயிடுச்சு துணியில வந்து ஓவியம் வரைகிறது அப்படின்றது. தற்காலத்துல இவங்களை கலம்காரி ஓவியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. அந்த பேர்ல தான் தமிழகத்திலும் ஆந்திராவிலும் வந்து என்னன்னா ஓவியர்கள் எங்களை வரைஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு துணி ஓவியம் சொல்லுது. அடுத்தது தெரிந்த தெளிவும் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. புனையா ஓவியங்கள் பற்றி நம் இலக்கியங்கள் கூறும் செய்திகள். புனையா ஓவியம் அப்படின்னு சொன்னா அந்த கோட்டு ஓவியம் மாதிரி இருக்கிற ஓவியம். புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் அப்படின்னு சொல்லிட்டு நெடுநல்வாடையில சொல்லியிருக்காங்க. நெடுநல்வாடை அப்படின்றது 10 பாட்டுல ஒரு நூல் தான் நெடுநல்வாடை. அடுத்தது கீழே பாருங்க, மணிமேகலை வந்து 50 காப்பியங்கள்ல ஒன்றுதான் மணிமேகலை. அதுல புனையா ஓவியம் புறம் பூந்தன்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி புனையா ஓவியத்தை பத்தி அந்த காலத்து காப்பியத்திலேயே வந்து சொல்லியிருக்காங்க. அதனால ஓவியக்கலை அந்த காலத்துல இருந்தே சிறந்து விளங்கி இருக்கு தமிழர்கள் மத்தியில அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது கண்ணன் சொல்றான், மணி வா அந்த ஓலைச்சுவடி ஓவியத்தை நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். கண்ணன் பாத்தீங்கன்னா ஓலைச்சுவடி ஓவியத்தின் பக்கத்துல இருக்கிற பொத்தானை வந்து அழுத்துறான் அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, ஓலைச்சுவடியில ஓவியம் வந்து வரைஞ்சிருக்கத காட்டியிருக்காங்க. ஓலைச்சுவடிகள் மீது எழுத்தாணிகள் கொண்டு கோட்டோவியமாகவும் வண்ணப்பூச்சி ஓவியமாகவும் வந்து என்னன்னா வரைவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓலைச்சுவடிகள் மேல எழுத்தாணி எழுதுற கோல் இருக்குல்ல, அதை வச்சு என்னன்னா கோட்டோவியமாகவும் வரைவாங்க, வண்ணப்பூச்சு கொண்ட ஓவியமாகவும் எங்களை வரைவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்க பாத்தீங்கன்னா பெரும்பாலும் இதிகாச காட்சிகள் புராண கதைகளை தான் வந்து என்னன்னா இதுல வந்து வரைஞ்சி வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. தற்காலத்துல பாத்தீங்கன்னா ஓலைச்சுவடியிலாம் ஓவியம் வரைகிறது ரொம்ப ரொம்ப அரிதா போயிடுச்சு. தஞ்சாவூர்ல சரஸ்வதி மகால் நூலகம் அப்படின்னு ஒரு நூலகம் இருக்கு. அதுல நிறைய ஓலைச்சுவடிகள் வைத்து பாதுகாக்கிறாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓலைச்சுவடி ஓவியத்தை வந்து நம்ம காணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓலைச்சுவடி ஓவியம் வந்து சொல்லுது. இப்போ வந்து என்னன்னா ஓலைச்சுவடியில வரைகிறது ரொம்ப ரொம்ப அரிது. ஏன்னா அதை பதப்படுத்துறது இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் வந்து என்னன்னா ரொம்ப பழசாயிடுச்சு. அதனால வந்து இப்போ வந்து பாக்குறது ரொம்ப ரொம்ப அரிது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மணி வந்து கேட்கிறான், தாள்களில் ஓவியம் வரையும் போதே நாம் அழிப்பான்களை கொண்டு பல முறை வந்து அழித்து அழிச்சு நம்ம வரைகிறோம். ஒரு முறை எழுத்தாணியால் கீறிவிட்டால் திருத்த முடியாத ஓலைச்சுவடிகள் எல்லாம் நம்ம முன்னோர்கள் வரைஞ்சிருக்காங்க. அவங்க எவ்வளவு திறமையாக வந்து இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மணி வந்து வியந்து போய் வந்து சொல்லிட்டு இருக்கான். கண்ணன் வந்து உடனே சொல்றான், சரி வா நம்ம செப்பேட்டு ஓவியம் என்ன சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொத்தான அழுத்துறான். செப்பேட்டு ஓவியம் அப்படின்னா அது வந்து சொல்லுது. செப்பேடு அப்படின்னா செப்பு வந்து தகடு, செப்பு தகடு தான் அது. அதுல வந்து எழுதுறதால நம்ம செப்பேடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். செப்பேட்டு ஓவியம் என்ன சொல்லுதுன்னா, முற்காலத்துல பாத்தீங்கன்னா மன்னர்களோட ஆணைகளையும் அரசு ஆவணங்கள்னா அரசு ரிலேட்டடா இப்ப நம்ம டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம்ல, கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இப்ப பேப்பர்ல வச்சிருக்கோம், இல்லைன்னா வந்து என்னன்னா கம்ப்யூட்டர்ல வச்சிருக்கோம். அந்த காலத்துலாம் பாத்தீங்கன்னா இந்த செப்பேட்ல தான் வந்து எழுதி வைப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. மன்னர்களோட ஆணை அப்புறம் அரசு ஆவணங்களை செப்பேடுகள்ல பொறிப்பது வழக்கம். அது போல பாத்தீங்கன்னா உளி கொண்டு வரை கோடுகளாக வந்து என்னன்னா எங்களையும் வந்து வரைஞ்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது போல என்னன்னா உளி கொண்டு எழுதுற மாதிரி வரை கோடுகளாக என்னன்னா எங்களை வந்து வரைஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு செப்பேடு ஓவியம் வந்து சொல்லுது. பொதுவாக பாத்தீங்கன்னா நீர்நிலைகள், செடி கொடிகள், பறவைகள், விலங்குகள், குறியீடுகள் போன்றவையாக எங்களை காணலாம். பொதுவாக என்னென்னலாம் வரைவாங்க செப்பேட்டு ஓவியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீர்நிலைகள்,
செடி கொடிகள், பறவைகள், விலங்குகள், குறியீடுகள் இந்த மாதிரி விஷயத்தை தான் வந்து என்ன செப்பேட்டு ஓவியத்துல வரைஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்தது தெரிந்த தெளிவோம்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஓவிய மண்டபத்துல பாத்தீங்கன்னா பல வகை ஓவியங்கள் வந்து வரையப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓவியங்கள் குறித்து அறியாதவர்களுக்காக வந்து என்னன்னா விளக்கி கூறினர். ஓவிய மண்டபத்துல பல வகையான ஓவியங்கள் இருக்கு. ஓவிய கலையை பத்தி தெரிஞ்சவங்க எல்லாம் ஓவிய கலையை பத்தி தெரியாதவங்களுக்கு விளக்கி சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு வந்து என்னன்னா பரிபாடல்ல ஒரு செய்தி வந்து கொடுத்திருக்காங்க. இன்ன பல பல எழுத்துநிலை மண்டபம்னா ஓவிய மண்டபம். துண்ணுணர் சுட்டவும் சுட்டு அறிவுறுத்தவும். துண்ணுணர் சுட்டவும்னா ஓவிய கலை தெரிந்தவங்க தான் துண்ணுணர். அவங்கள வந்து என்னன்னா என்ன பண்றாங்களா ஓவிய கலை தெரியாதவங்களுக்கு அதை பத்தி விளக்கி கூறிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பரிபாடல்ல ஒரு பாடல்ல கூறப்பட்டிருக்கு. இந்த மாதிரி இலக்கியங்கள்ல ஓவிய கலையை பத்தி சிறப்பா சொல்லியிருக்கதால அந்த காலத்துல இருந்தே ஓவிய கலை ரொம்ப சிறப்பா இருந்திருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். கண்ணன் வந்து அடுத்தது என்ன சொல்றான்னு பாருங்க. அங்கே சில புதுமையான ஓவியங்கள் வந்து காணப்படுகின்றன, வா சென்று பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். மணி வந்து உடனே சொல்றான், தந்த ஓவியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்க குறிப்பிட்டிருக்காங்க. இது யார் தந்த ஓவியமா இருக்கும்? அவன் தந்த ஓவியங்கள் அப்படின்னு சொன்னோடனே யாரோ தந்துட்டு போன ஓவியம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டான். அதனால வந்து அப்படி கேட்கிறான். கண்ணன் பாத்தீங்கன்னா தந்த ஓவியத்தின் அருகில் உள்ள ஒரு பொத்தானை வந்து அழுத்துறான். தந்த ஓவியம் அப்படின்றது யாரும் தந்துட்டு போன ஓவியம் கிடையாது. யானையோட தந்தத்துல வரையப்பட்ட ஓவியம் தான் தந்த ஓவியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தந்த ஓவியம் உடனே பேசுது. நாங்கள் பாத்தீங்கன்னா யானையோட தந்தங்கள்ல வரையப்பட்ட ஓவியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. வயது முதிர்ந்து இறந்த யானையோட தந்தங்கள் மீது என்ன பண்ணுவாங்களாம் பல வகையான நீர் வண்ணங்கள், வாட்டர் பெயிண்ட்ஸ் நம்ம இப்ப சொல்லுவோம்ல, அந்த மாதிரி நீர் வண்ணங்கள்லாம் பயன்படுத்தி என்னன்னா அழகான ஓவியங்களாக வந்து என்னன்னா எங்களை வரைவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தந்த ஓவியம் சொல்லுது. எங்களை பாத்தீங்கன்னா கேரள மாநிலத்துல அதிகமா வந்து காணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. கேரள மாநிலத்துல தந்த ஓவியங்கள் அதிகமா வரைகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்தது கண்ணன் சொல்றான், வா அங்க உள்ள கண்ணாடி ஓவியங்களை வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்றான். அந்த கண்ணாடி ஓவியத்துக்கு கீழே இருக்கிற பொத்தானை வந்து அழுத்துறான். கண்ணாடி ஓவியம் ஒன்னே பேசுது. கண்ணாடிகள் வந்து முகம் பார்க்க தான் நம்ம பயன்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சிருப்போம். ஆனால் பாத்தீங்கன்னா அழகிய வண்ண ஓவியங்களாகிய எங்களை வரையவும் கண்ணாடிகளை பயன்படுத்துகின்றனர். ஆனா வந்து என்னன்னா அழகிய வண்ண ஓவியங்களாகிய ஓவியங்கள் வரையவும் கண்ணாடிகளை வந்து பயன்படுத்துறாங்க, முகம் பார்க்க மட்டும்தான் பயன்படுத்துறாங்க அப்படின்னு நினைக்கிறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. பல வகையான உருவங்கள் வந்து வரைகிறாங்க, இயற்கை காட்சிகளை வரைவாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. எங்களை உருவாக்கும் ஓவியர்கள் பாத்தீங்கன்னா தஞ்சாவூர்ல அதிகம் பேர் இருக்காங்களாம். கண்ணாடி ஓவியங்கள் வரைகிற ஓவியர்கள் வந்து பாத்தீங்கன்னா தஞ்சாவூர்ல நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மணி ஒன்னே சொல்றான், அடடா ஓவியங்கள்ல எத்தனை வகை இருக்கு, இதோ 20ஆம் நூற்றாண்டு ஓவியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இறுதி பகுதிக்கு வந்து நம்ம வந்துட்டோம். வா நம்ம இப்ப வரைவது போன்ற தாள்கள்ல நம்ம இப்ப வரைகிறோம்ல அந்த மாதிரி தாள்கள்ல வரையப்பட்ட ஓவியங்கள் வந்து இருக்கு, வா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணனை கூட்டிட்டு போறான். கண்ணன் பாத்தீங்கன்னா தாள் ஓவியத்துக்கு பக்கத்துல இருக்கிற பொத்தானை வந்து அழுத்துறான். தாள் ஓவியம் உடனே பேசுது. தற்காலத்தில் பரவலான பயன்பாட்டில் இருப்பவங்க நாங்க தான். கோட்டோவியங்களாக நாங்க வரையப்படுறோம், வண்ண ஓவியங்களா வந்து வரையப்படுறோம், நவீன ஓவியங்களாக வரையப்படுறோம், ஏன்னா பல வகையான வடிவங்கள்ல வந்து நாங்க காணப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. கரிக்கோல் பயன்படுத்தி வரைகிறாங்க, நீர் வண்ணம் பயன்படுத்தி வரைகிறாங்க, எண்ணெய் வண்ணம்னா ஆயில் பெயிண்டிங், இந்த மாதிரி எல்லாம் விதவிதமான வண்ணங்கள்லாம் பயன்படுத்தி எங்களை வரைகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாள் ஓவியம் வந்து சொல்லுது. கண்ணன் பாத்தீங்கன்னா அருகில் இருந்த கருத்துப்பட ஓவியத்தோட பொத்தானை வந்து அழுத்துறான். முதல்ல வந்து நம்ம தெரிந்து தெளிவோம் பார்த்துட்டு வந்துருவோம். வேறு பெயர்கள் வந்து அறிவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓவியம் பாத்தீங்கன்னா ஓவியத்துக்கு இன்னொரு பேர் என்ன, நிறைய பேர்கள் இருக்கு. ஓவு, ஓவியம், ஓவம்னு சொல்லுவாங்க, சித்திரம்னு சொல்லுவாங்க, படம்னு சொல்லுவாங்க, படாம்னு சொல்றாங்க, வட்டிகை செய்தி, வட்டிகை மூலயமா எழுதப்படுற செய்தி அப்படின்றதால வட்டிகை செய்தி, வட்டிகையில் எழுதப்படும் செய்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓவியம் வரைபவர், ஓவியரை என்னென்னலாம் சொல்றாங்க பாருங்க. கண்ணுள் வினைஞர், ஓவிய புலவர். இப்ப வந்து கவிதை வந்து புலவர் வந்து இயற்றுறாருல, அது மாதிரி ஓவியத்தை இயற்றுறவர் அப்படின்றதால ஓவிய புலவர். ஓவமாக்கல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கிளவி வல்லோன் அப்படின்னு சொல்றாங்க. சித்திரக்காரர், வித்தகர் அப்படின்லாம் சொல்லிட்டு ஓவியத்தை வந்து வரைகிறவர், ஓவியம் வரைபவரை சொல்றாங்க. ஓவிய கூடம்னா ஓவியம் வரைகிற இடத்த என்னென்னலாம் சொல்றாங்க பாருங்க. எழுதெழில் அம்பலம், எழுத்து நிலை மண்டபம் அப்படின்னு சொல்றாங்க. சித்திர அம்பலம்னு சொல்றாங்க, சித்திர கூடம் சொல்றாங்க, சித்திர மாடம்னு சொல்றாங்க, சித்திர மண்டபம்னு சொல்றாங்க, சித்திர சபை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இவ்வளவு பேர்ல வந்து என்னன்னா சொல்றாங்க. இது மாதிரி வேறு பெயர்கள் வந்து என்னன்னா கொடுத்துட்டு கேட்கலாம். இதையும் வந்து நம்ம படிச்சுக்க வேண்டியது அவசியம்.
அடுத்தது கருத்துப்பட ஓவியம் பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அரசியல் கருத்துக்களை வந்து எளிமையாக விளக்குவதற்காக வந்து நாங்க பயன்படுத்துறோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அரசியல் கருத்துக்களை வந்து எளிமையா விளக்கிடுவாங்க அந்த கருத்துப்பட ஓவியத்தை வச்சு. இந்தியா அப்படின்ற இதை விட பாரதியார் தான் முதல்ல அவங்கள அறிமுகப்படுத்தியிருக்கார். இந்தியா அப்படின்றது பாரதியார் நடத்தின இதழ். அதுலதான் முதல்ல இந்த கருத்துப்பட ஓவியத்தை வந்து பாரதியார் அறிமுகப்படுத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்பொழுது பார்த்தீங்கன்னா, பெரும்பாலான இதழ்கள்ல நீங்க வந்து எங்கள பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. எங்களுடைய மற்றொரு பேர் தான் வந்து கேலி சித்திரம் அப்படின்னு சொல்றாங்க. கருத்துப்படத்தோட மற்றொரு பேர் தான் கேலி சித்திரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மனித உருவங்கள் பார்த்தீங்கன்னா, விந்தையான தோற்றங்களில் நகைச்சுவை தோன்றும்படி வரைகிறது தான் கேலி சித்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. கார்ட்டூன் மாதிரி. இப்ப சைடுல பாருங்க, பாரதியார் வெளியிட்ட கேலி சித்திரம் இந்த மாதிரி வரைஞ்சு வச்சிருக்காங்க. நம்மளுக்கு நகைச்சுவை தோன்ற வந்து என்னன்னா கருத்துக்களையும் வந்து என்னன்னா விவரிக்கிற மாதிரி வந்து என்னன்னா வரைகிறது தான் கருத்துப்பட ஓவியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கண்ணன் பாத்தீங்கன்னா அடுத்தது நவீன ஓவியத்தின் அருகில் உள்ள அந்த பொத்தானை வந்து அழுத்தினான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்தது நவீன ஓவியம் பேச ஆரம்பிக்குது. ஓவியக்கலையின் மிக புதுமையான வடிவமாக வந்து என்னன்னா நாங்க விளங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. புதுமையான பார்வையில் பாத்தீங்கன்னா புதிய கருத்துக்கள் வெளிப்படுமாறு எங்களை வரைகின்றனர். ஒரு புதுமையான பார்வையில புதிய கருத்துக்கள்லாம் வெளிவர மாதிரி எங்களை வந்து என்னன்னா வரைகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நவீன ஓவியம் சொல்லுது. பார்வையாளரோட மனப்பான்மைக்கு ஏற்ப என்னன்னா பொருள் கொள்ளும் வகையில் கோடுகளாகவும் கிறுக்கல்களாகவும் நாங்கள் வரையப்படுகிறோம். ஒவ்வொருத்தவங்க பார்வையாளர்கள் வந்து ஒவ்வொருத்தரும் என்னன்னா ஒவ்வொரு விதத்துல வந்து என்னன்னா அதை புரிஞ்சுப்பாங்க. அந்த மாதிரி வந்து என்னன்னா கோடுகளாகவும் கிறுக்கல்களாகவும் வரையப்படுறதா அந்த நவீன ஓவியம் அப்படின்னு சொல்றாங்க. பல வண்ண கலவைகள் கொண்டும் என்னன்னா எங்களை வரைகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நவீன ஓவியம் சொல்லுது. அடுத்தது தெரிந்து தெளிவோம்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. ஐரோப்பிய கலை நுணுக்கத்துடன் இந்திய கதை மரபுகளை இணைத்து ஓவியங்களில் புதுமைகளை புகுத்தியவர் யாருன்னா ராஜா ரவிவர்மா. ஐரோப்பிய நாட்டுல இருக்கிற கலை நுணுக்கங்களை வந்து என்னன்னா இந்திய கதை மரபுகள், ஐரோப்பிய கண்டத்தோட நுணுக்கங்கள், இந்தியாவோட கதை மரபுகள் ரெண்டுத்தையும் சேர்த்து புதுவிதமான ஓவியங்களை வந்து என்ன ஓவியங்கள்ல புதுமைகளை புகுத்துவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ராஜா ரவிவர்மா அப்படின்றவரு. இவரது ஓவிய முறைகள் பாத்தீங்கன்னா பிற்காலத்துல பாத்தீங்கன்னா நாட்காட்டிகள்ல அதிகமா பயன்படுத்துறாங்க. நாட்காட்டிகள் இருக்குல்ல, அதுல வந்து என்ன ஓவியம் மாதிரி வரைஞ்சிருப்பாங்கல்ல, ஃபுல்லா வந்து நாட்காட்டி நாள் மட்டுமே போட்டிருக்க மாட்டாங்க. அதுல வந்து என்னன்னா வரைஞ்சும் இருப்பாங்க. இவருடைய முறைகளா வந்து பின்னாடி நாட்காட்டியில வரையப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. நாட்காட்டி ஓவியம் வரையும் முறையின் முன்னோடிகளில் ஒருவராக கருதப்படுபவர் யாருன்னா கொண்டையராஜு அப்படின்னு சொல்லுவாங்க. நாட்காட்டி ஓவியம் வரையும் முறையோட முன்னோடிகளில் ஒருவராக கருதப்படுபவர் யாருன்னா கொண்டையராஜு அப்படின்றவரு. நாட்காட்டி ஓவியங்களை பசார் பெயிண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா மணி வந்து சொல்றான், இந்த கண்காட்சியின் மூலம் பாத்தீங்கன்னா பல வகையான ஓவியங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். கண்ணன் உடனே என்ன சொல்றான்னா அதிலும் பாத்தீங்கன்னா ஓவியங்களை நம்மோடு பேசியது பாத்தீங்கன்னா மிக சிறப்பாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இந்த நாளை நம்மளால மறக்கவே முடியாது, நாமும் சிறந்த ஓவியங்களை வரைந்து பழகுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை வந்து முடிச்சுட்டாங்க. இந்த கதையில பாத்தீங்கன்னா ஓவியக்கலை தொடர்பான எத்தனை வகையான ஓவியம் இருக்கு, நிறைய வகையான ஓவியம் இருக்கு, அது எப்படிலாம் வந்து இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். இந்த லெசன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.